நேரம் இப்போது சரியாக 9:46. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 10:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் லண்டன் தமிழ் வானொலி டிவி பாமுகம் ஸ்டுடியோ கலையத்திலிருந்து. இது பேசும் நேரம். நாங்கள் பதிவில் வைத்திருக்கும் விடயங்களோடு எங்கள் பேசும் நேரத்தை ஆக்கிக் கொள்வோம். எனவே நீங்கள் இணைந்து கொள்ளலாம், பேசலாம் என்று சொல்லிக்கொண்டு நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். தாய் தந்தை என்ற பெயர்களுக்கு காரணம் என்ன என்று. தாய் காலை வேளையே தாயின் ஒரு தாலாட்டு பாடல் கேட்க இந்த இதையும் கேட்க வேண்டும் போல இருந்தது. தாய் தந்தை என்ற பெயர்களுக்கு என்ன காரணமாக இருக்கிறது? தவிர ஒரு படம் அங்கு பதிந்திருக்கிறேன். காணொலி, படம் அல்ல, காணொலி ஒன்று பதிந்திருக்கிறேன். அதில் உங்கள் சிந்தனைகளில் பட்டு தெரிக்கின்ற விஷயங்களை வரிகளாக்குங்கள் என்றும் கேட்டிருக்கின்றேன். பதிந்திருக்கின்றீர்கள் நிறைய பேர். நேரடியில் வந்து சொல்பவர்களும் கூட சொல்லிக் கொள்ளலாம். தொடர்ந்து பழமொழியின் உள்ளர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்காக விட்ட விஷயம், பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் புளிய மரத்தில் ஏறத்தான் வேண்டும். பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் புளிய மரத்தில் ஏறத்தான் வேண்டும் என்பது அந்த பழமொழியாக இருக்கிறது. எனவே நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீர்கள், எப்படி அது தெரித்திருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். 586936 லண்டன் தமிழ் ரேடியோ 1, லண்டன் தமிழ் ரேடியோ மட்டுமல்ல 13300171 இலக்கத்தையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். எனக்கு தெரிகிறது பலர் தாய் தந்தை பெயருக்கு என்ன காரணம் என்று தேடுகிறீர்கள். பார்ப்போம் யாராவது கண்டுபிடிக்கிறீர்களா என்று. இதற்கிடையில் இணைப்போடு வந்திருக்கும் ஒரு உற்சாக வணக்கம். வணக்கம் சாய்பா. உற்சாக வணக்கம். வாங்கோ. ஆமாம், நீங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் பேர் அது கவிக்கு தான் சொல்ல வேணும். கேள்வி கேட்டவர்தான் பதில சொல்லுவார். எங்களால தேட கஷ்டம். அவர் அவர் பதில் வச்சிருப்பார். அதை வந்து கூறும் போது நாங்க கேட்டுக் கொள்ளுவோம். சரி சரி. மற்றது உங்களுடைய இதுக்குத்தான் பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் புளிய மரத்தில் ஏறவன் சொன்னீங்க. நாய்க்கு வாழ்க்கப்பட்டா குறைச்சுத்தான் தீர வேணும். எரிமைக்கு வாழ்க்கப்பட்டால் அதுக்கு செய்ய வேணும். இப்ப எனக்கு வந்ததுன்னா பேய்க்கு வாழ்க்கப்பட்டால் வேப்ப மரத்துலதான் ஏற வேணும். ஏன் வேப்ப மரத்துல ஏறுறது? சொல்லுவிடம் அந்த வேப்பம் புகைய போட்டா எல்லா பேயும் ஓடிடும். அந்த நுழாம்பு வரும் இல்ல, நுழாம்பு வரைக்கும் போட்டு பழக்கம் இருக்குதா உங்களுக்கு ஸ்ரீலங்கால? நுழம்பா? நுழாம்பு ஓகே தெரியும். அதுக்கு அந்த புகை போட்டா நுழாம்பு வராது கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கள் வீட்டில் வேப்பம் இல்ல, வேப்பம் பட்ட மற்ற எல்லாத்தையும் விட வேப்பம் இல்ல, வேப்பம் பட்டதான் நல்லது. நீங்க சொன்னது என்ன செய்யறது? பேய்க்கு வாழ்க்கப்பட்டால் புளியோட்டியுடன், நாய்க்கு வாழ்க்கப்பட்டால் வாழை ஆட்டி கொண்டுதான் தெரிய வேணும். அது பழமொழிகள் எல்லாம் கொண்டு வாருங்க. குலைக்கவும் வேண்டும், வாழையும் ஆட்ட வேண்டும். குலைக்க வேணும், வாழை ஆட்ட வேணும், இது சில வேட மூலையில் ஒதுங்க வேணும். மற்றது அது செய்கின்ற வேலைகளை செய்ய வேண்டும். அது செய்கிற வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டும். என்ன செய்வது? அது இனிமேல் அப்படி வாழ்க்கப்படாம அவைக்கு தகுந்தாமல் வாழ்க்கப்பட்ட வாழ்வு சிறக்கும் என்று கூறி நல்ல சிறப்பான ஒரு நகைச்சுவையான ஒன்றை கொண்டு வந்த உங்களுக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. தவமலர் அவர்கள் செய்து வைத்தார். மிக்க நன்றி அவர் பக்கமாக. பார்ப்போம் யாராவது கண்டுபிடிக்கிறார்களா என்று. தொடர்ந்து நான் இணைய பக்கத்தை பார்க்கிறேன். செல்வி நித்யானந்தன் அவர்கள் அந்த படத்தின் பக்கமாக தன்னை இணைத்திருக்கின்றார். 6 அறிவு நடை பயில 5 அறிவு பார்க்கையிலே, தண்ணீர் வழிகையிலே, தாகத்தை தீர்க்கையிலே, வீணாக்காது குழாய் மூடுகையிலே, நாமும் இதன் வழி நடக்கையிலே. அப்படி என்றால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரவில்லை போல இருக்கிறது. நடக்கையிலே என்ன அப்படியே ஒரு கமால இருக்கிறது. சரி, இன்னொரு முறை வாசிப்போம். 6 அறிவு நடை பயில 5 அறிவு பார்க்கையிலே, தண்ணீர் வழிகையிலே, தாகத்தை தீர்க்கையிலே, வீணாக்காது குழாய் மூடுகையிலே, நாமும் இதன் வழி நடக்கையிலே என்று செல்வி நித்யானந்தன் அவர்கள் அந்த காணொலியின் பக்கமாக தன் எண்ணத்தை விரித்திருக்கின்றார். எனவே நீங்களும் இணையலாம், பேசலாம். உங்களுக்கும் வழிகள் திறந்தே விட்டிருக்கின்றேன். இணைப்பவர்களை இணைத்தும் கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள் பார்த்திருந்து பரிதாபமாக மனித பண்பினை காத்திருந்து கனிவோடு தண்ணீர் சேமிப்பில்
கருணை வருகிறதா இம்மனிதருக்கென குரங்கிலிருந்து பிறந்தது மனிதனா, மனிதனிலிருந்து குரங்கு வந்ததா குழப்பத்தோடு. கோசல்யா அவர்கள். பார்த்திருந்து பரிதாபமாக மனித பண்பினை காத்திருந்து கனிவோடு தண்ணீர் சேமிப்பில் கருணை வருகிறதா இம்மனிதருக்கென குரங்கிலிருந்து பிறந்தது மனிதனா, மனிதனிலிருந்து குரங்கு வந்ததா குழப்பத்தோடு என்று கோசல்யா அவர்கள் தன் எண்ணத்தை விரித்திருந்தார். தொடர்ந்து இணைப்போடு வந்திருக்கும் உறவு உற்சாக குதூகல வணக்கம். வணக்கம். எனக்கு அந்த தாய் தந்தையருக்கு அந்த இது நீங்கெல்லாம் கொண்டு வந்தார் தாய் தந்தை. ஆமாம், அதை நான் அதை பாடலை கேட்ட போது அதை கேட்க வேண்டும் போல இருந்தது, கேட்டேன். இருந்தது. அதான் நான் இன்னொரு அதுக்கு காரணம் வருவதில்லை. என்னன்னு சொன்னா அந்த தாய் வந்து படைத்தாய், வளர்த்தாய், கொடுத்தாய் இதுக்கான தாயில் வருது. அவரான் எல்லாம் செய்த. அதால சிலோட தாய் என்று வந்திருக்கலாம். ஆனா தந்தைக்கு ஒன்றி ஒன்றான் இருக்கு. தந்தை என்றால் விந்தை, விந்தையானவர். அவர் விந்தையானவர். அவர் விந்தையானவர் தான். இருக்கிறதும் வீட்டுக்கு தெரியாது. சார் உலக போரு வாரு புதுசா என்னத்த சந்தையை பத்தி இல்ல தானே பாடல்கள். அது என்ன கூட 6 ரூபாய் சந்தையை பத்தி பெருசா பாடி இருக்கிறாரு. தந்தையாகப்பட்டவர்களே தன் தாயை தானே கூட பாடி இருக்கிறாரு. ஆம், தந்தை தாயைத்தான் பாடி இருக்கிறார். அந்த அளவுக்கு தாய் தந்தையை பத்தி பாடினது குறை பாருங்க. ஒரு தாய் தந்தையை பற்றி. ஆமாம், ஒரு பெண் மகள் தந்தையை பற்றி பாடுறேன்னு பாருங்க. அந்த தந்தை எவ்வளவு ஒரு உறவுகளை பாராம நித்திர முடிச்சு ஒழிச்சு என்ன இருந்தாலும் அதை வந்து வெளியில இருந்தா நம்ம பாதத்தை அந்த பங்குடுவாரு. என்ன அதாவது நேரடியா அந்த பிள்ளைகளை தாக்காது இருந்து செய்வதுதான் தாய். தாயின் பக்கமாக பிள்ளைகள் இருக்கும் அந்த நேரம் வந்து அதிகமாக இருப்பதும், தந்தையின் பக்கமாக அந்த இடைவெளி கூடி இருப்பதும் தான் மகள் வந்து தந்தையை பார்த்து பாடாததுக்கும் காரணமா இருக்கலாம். இடைவெளி குறைவான இடைவெளி அதிகம். அதிகம். அப்ப அதான் காரணம். முற்றுமுழுதான அந்த தொடர்பு நிலை வந்து குறைவாக இருக்கும். என்றாலும் கூட அந்த பாசம் வந்து இருவருக்குமே சமமானதுதான். பிரசவிக்கின்ற வகையில் தாயின் கஷ்டங்கள் நிறைய இருக்கிறது என்றாலும் கூட அந்த தந்தைக்கான பாசம் தாய்க்கான பாசம் என்பது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனா கூடுதலாக தாயினுடைய இது ஈடுபடும் பிள்ளைகளிடம். தாய் சொல்லி ஒரு பிள்ளை கேட்கவில்லை என்று சொல்வது உலகத்தில் மிக குறைவு. ஆரம்பிஞ்சினா கடைசி ஆயிரம் கண்ணீர் விட்டாலே அப்படியே சுருண்டு விடுவாரு. தந்தை சொன்னால் பயத்துக்கு ஏற்றுக்கொள்வார்கள். தாய் சொன்னால் அந்த ஒரு அது பயம் அல்ல, ஒரு பாசத்தில். மந்திரம் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்றுதான் இருக்கிறதா. நான் என்ன பொறுத்தவரை தாய் சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற மாதிரி தான் அந்த வர வேணும். என்ன தந்தையின் சொல்லு பாருங்க. அடிக்கடி தந்தை வந்து அடிக்கடி ஒரு பாசத்தை புளிய முடியாமல் இருப்பார். ஆனா தாய் வந்து எப்ப பாரு பொடிவார். கால நேரம் தேவையில்லையா இருக்கு. அதனால்தான் நம்ம தாய்க்குரிய மரியாதைகளும் தாய்க்குரிய பாடல்களும் நிச்சயமா அது வர வேண்டியவைகள்லாம். தந்தையை பற்றிய ஒரு ஒரு பாடலோ அல்லது அவரை பற்றின ஒரு ரொம்ப பாடல்கள் வந்து கூடுதலாக கொஞ்சம் அறிவாக இருக்கிறது. தந்தையை பற்றி அப்படியே தந்தையை பற்றி பாடும் பொழுது கூட கண்களில் கண்ணீர் கவிவது குறைவாக தான் இருக்கு. காலங்களில் சினிமாவில் வந்துவிட்டது தந்தையை பாடும் பாடல்கள் இல்லையா? தந்தையை பாடும் பாடல்கள் இப்போது சினிமாவில் வந்துவிட்டது. தாயை பாடும் அந்த பாடல்கள் இருந்து தந்தையை பாடும் பாடல்கள் இப்போது வந்துவிட்டது என்று சொன்னேன். பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இப்படியாக இல்லை. தாய் இல்லாமல் நான் இல்லை, ரெண்டு இல்லை, தந்தை இல்லாம நான் இல்லை என்று பாட முடியாத ஒரு கருத்து கண்ணாசனே இருந்தாலும் அவர் சொல்ல மாட்டார். அப்படி இல்லை, வருகின்ற இடம் அங்குதான் இருக்கின்றது. பிறப்புக்கு அத்தாட்சி அங்குதான் இருக்கிறது. அதனால் இருக்கிறது. ஆனால் இல்லை, ஆனால் கவிதை கூட சொன்னார், உயிருக்குள் உயிரை வளர்த்தாங்க. நீ சொல்லித்தான் எனக்கு தெரியும். இதுக்கு கீழதான் தண்ணிக்கு கிளவு நல்ல காலத்துல திருப்பி காட்ட தந்தை நிறைய சொல்லி இருப்பார். கவிதை தந்தை நிறைய சொல்லி இருப்பார், வரையாம இருப்பார். அதுல வந்து ஒரு வரவில்லை. இதை நான் விவாதமாக வைக்கவில்லை. இது ஒரு சின்ன ஒரு மனதுக்குள்ள எனக்கு அறிந்து கொண்டிருக்கும் ஒரு கரவான் மாதிரியான ஒரு சின்ன எண்ணம் என்ற குறிக்கொண்டு மற்ற உங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு வருகிறேன் குறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆம்,
ஜெயம் தங்கராஜா அவர்கள் இணைந்திருந்தார். அது அந்த ஒரு தாக்கம் இந்த கேள்வி வந்ததுக்கு காரணம் பன்னீர் குடத்துக்குள் நான் இருக்கும்போது உலகம் ஒரு நீர்க்குமிழி என்றேன். மண்ணில் பிறந்த போது உலகம் தண்ணிக்குள் இருக்கின்றது தாயே என்று அந்த வரிதான் இவ்வளவு தாக்கத்துக்கும் எங்களை இழுத்து சென்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. கவிக்கோ அவர்களின் அந்த எப்படி அந்த கற்பனை வருகின்றதெல்லாம் உண்மையிலே தெரியவில்லை. அவருக்குள் இருக்கின்ற ஒரு அசாத்திய கவித்திறன்தான் அது எல்லாரையும் ஈர்க்கும் வண்ணம் அந்த எழுதும் பாணி. சரி, அவரே வந்திருக்கிறார், கேட்போம். உஷா வணக்கம். வணக்கம் சைவா. உஷா வணக்கம், வாங்கோ. வணக்கம் வணக்கம். காலையில் வந்து கேட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு இப்பதான் இணையக்கூடிய சூழல் ஏற்பட்டது, வாய்ப்பில்லை சூழல். சரி சரி. மிக அற்புதமா இருந்தது. எனக்கு நொம்பலாக பாடல் என்று சொல்ற போது ஜெனிஃபர் ஜெயம் பிரெண்டா அவளுடைய பாட்டுக்கு வந்து கொஞ்சம் நான் மரியாதை கொடுக்க என்னன்னு சொன்னா அது எல்லாம் ஓன் ப்ராடக்ட். ஓன் ப்ராடக்ட். அதே மாதிரி நம்மட கொஞ்ச நாள் வயலன்ஸ் தான் பேரும் மறந்து போகுது. வசந்த் 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 நீங்க சொன்ன மாதிரி அந்த 80 வீச்சில் அந்த ஸ்டார்ட் மியூசிக் அந்த ரஹ்மான் வந்த ஆரம்பத்த காலத்து இசை மாதிரி இளையராஜா அந்த சைலம் மாறின அந்த ஒரு ட்ரெயினிங் பாயிண்ட் அந்த 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 டைப்ல இருந்தது. மிக மற்றது என்னது வசந்த இசைக்கு அந்த இப்ப அந்த 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 மெட்டுக்கு அந்த மெதட்டுக்கு வந்து அந்த டக்குக்கு வந்து ஆரம்பி பாடினது சிறப்பு. என்ன கண்டிப்பா ஏன்னா அந்த அந்த மெட்டு அந்த டக்குக்கு எடுக்கிறது கொஞ்சம் வித்தம் தெரிஞ்சாக்கல தான் முடியும். அதுல ஆரம்பி அது செய்தது மிக அருமையாக இருந்தது. மற்றது தாய் தந்தை வந்து எனக்கு சொல்ல தெரியல. தாய் தந்தை என்ற வந்து இப்ப பேர் சொல்ல வந்து இயற்பெயர் என்று இருக்குது. இயற்பெயர் என்று சொன்னா இப்ப மேசை என்றா என்ன ஒரு பொருளுக்கு பேர் வைக்கணும். நான் கேக்குறேன் காரண பெயர். இது காரண பெயராக இருக்குமென்று எனக்கு தேடணும். அப்படின்னா தாய் தந்தை தந்தை என்றது சில வேளையில காரண பெயர் வர்றதுக்கு சாத்திய கூறுகள் இருக்கு, தேடி பார்க்கணும். தாய்க்கு வந்து எனக்கு தெரியல, இயற்பெயரா தான் இருக்கலாம்ட்டு நினைக்கிறேன். தாய் தந்தை என்று சொல்ற போது வந்து வெறும் சொல்ற போது அதுக்கு தாய் தந்தை என்றதை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனா டிரெக்டா தாய் தந்தை என்றதுக்கு வந்து எனக்கு இப்போதைக்கு தெரியல. இது வரைக்கும் நான் அதை பற்றி பார்க்க இல்லை. சரி, பாப்போம், தேடுவோம். ஆமா, அது நீங்க இதான் விஷயம். என்னன்னா போகடி போக்குல வார்த்தைகள் வந்து இதெல்லாம் பெரிய ஆழமான விஷயம். என்ன ஆமாம், இதுல விஷயம் இதை நீங்க ஆழமா இருந்து சிந்திச்சு பட்டியல் போட்டு கொண்டு வர இல்லை, திடீர்னு வந்தது. ஆனா அது சாதாரண நடைமுறையில வந்து எத்தனை விஷயங்கள் பெரிய ஆழமான விஷயங்கள் இருக்குது. ஆனா நாங்கள் அதை பெருசுபடுத்துற இல்லை. இந்த வகையில உங்களுடைய அந்த இதுக்கு என்ன சொன்னீங்க? பேக்கு வாக்கப்பட்டா புளிய மரத்துல ஏற வேணும். இது ஜோக்கா சொல்லண்டா வர மாதிரி சொல்லலாம். ஆனா இது அர்த்த புஷ்டியோட சொல்றேன்னா பழக்கப்பட்ட வாழ்க்கையில இருந்து இன்னொரு வாழ்க்கையை பழகிக்கலாம். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, என்ன சொன்னா திருமணம்ன்றது ஒரு புதிய உறவு. அது இந்த பெயா இருந்தானே அந்த பெயா இருந்தானே பழகின பெய சொல்லுவாங்க. பழகாத பிசாசை விட பழகின பெயன் இல்லை வந்து அந்த மாதிரி பேக்கு வாழ்க்கப்பட்ட புளியவனத்தில் சொன்னால் இதுவரைக்கும் பழகின வாழ்க்கை உனக்கு கிடைச்சாச்சு. அப்படி கிடையாது சொன்னா இனி ஒரு வாழ்க்கை பழகிக்கலாம். ஆமாம், நினைக்கிறேன். வேற அந்த தண்ணி ஓடுனது இருக்குல்ல, அந்த பைப்புல தண்ணி குடிச்சு போட்டு அது இப்ப விரயம் புழுங்கள் தானே. காலச்சக்கரம் விரைந்து விடுற போது தண்ணி விரயமானதை பற்றி அக்கறைப்படாம அவர் விரைந்து தன்னுடைய விஷயத்துக்கு தன்னுடைய அலுவலகம் முடிஞ்சுட்டு போறார். அது சுருக்கமா சொல்ல சொன்னால் மனித குரங்கு திறந்து விட்ட தண்ணீரை குரங்கு மனிதன் வந்து பூட்டி விட்டார். குரங்கு மனிதன் பூட்டி விட்டார். ஆமா, இவர் எவ்வளவு யோசிக்கிறார் அவர். ஆமா, உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு விஷயம் சொன்னால் இயல்பாக வந்து எங்களுக்கு நல்ல கெப்பாசிட்டி, நல்ல கேரக்டர் எல்லாம் நிறைய இருக்குது. ஆம், அன்பு என்பது பாசம் என்பது எல்லாம் இயல்பாக இருக்குது. இப்ப நாங்கள் என்ன சொன்னா அன்பு சொன்னா நன்றி சொன்னா நாயை பார்த்து
நம்மளை பார்த்து யாரும் நன்றி சொல்றதே இல்லை. உங்களோட அப்பா மாதிரி நன்றியா இருக்கணும், அந்த கன்சாமியை பார்த்து நன்றியா இருக்கணும், இந்த அப்துல்லா பார்த்து நன்றியா இருக்கணும் சொல்றதே இல்லை. நாயை போல இருக்கணும்னு தான் சொல்றாங்க. நாயை போல இருக்கணும் தான் சொல்றோம். அப்ப என்ன சொன்னாலும் அந்த இப்ப எங்களுக்குள்ள இருக்கிற தன்மைகளை வந்து அது உள்ளுக்குள்ள உள்ளது இல்ல, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா வச்ச சாமான் தான் என்று புகுத்தப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. ஆனா இயல்புல இருக்கு. இப்ப அதான் அதிபர் அவர்கள் அலுவலக கருத்தோட ஒப்பிட்டு வர என்னன்னா, அதிபர் அடிக்கடி சொல்ல இயல்புல இல்லாம இருக்கிற சாமான் ஒற்றுமை சொன்னார், அருமையா இருந்தது. ஒற்றுமை என்பது மனுஷனுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற சாமான். அத நீ வந்து திரும்ப இருக்கிற ஒற்றுமையை அரைச்ச மாவை திரும்ப அரைக்கிற மாதிரி வந்து திரும்ப ஒற்றுமையை கூட்டுறோம் வளர்க்குறேன்னு சொல்றதெல்லாம் ஒரு விதண்டாவாதம் உண்டு. அப்ப இருக்கிற ஒற்றுமையை வந்து ஒற்றுமை கூட்டு வளர்க்கிறோம் சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, என்பது பற்றிய ஒரு சந்தேகம். எங்களுக்கு ஒற்றுமை இல்லையோ, அப்ப நாங்கள் இருக்கிறது வேறையோ கேள்வி வருது. கேள்வி வந்த உடனே நாங்கள் பலகீனப்பட்ட உடனே எங்களுக்கு ஒரு பலம் தேவைப்படுறது. அப்ப சில அறிவுரையில கேட்டுக்கொள்றோம். அந்த மாதிரிதான் இந்த மாதிரி சில விஷயங்கள் போகுது. மற்ற இந்த பாட்டு வந்து தற்செயலாம் தாத்திரி இருந்து பேஸ்புக்ல பார்த்தபோதும் ஒரு குழந்தை ஒரு கர்ப்பவதி இந்த வயிற்றுக்குள்ள வந்து 2 குழந்தைகள் இருக்காம். அந்த 2 குழந்தைகள் எப்படி அதோட அசைவுகளை அந்த எப்படி என்லாட்ச் பண்ணி காட்டினாங்க. 2 குழந்தைகளும் விளையாடுறது, காலாடுற தலையாடுறது எல்லாம் அந்த தாண்டி வயிற்றுல வந்து அப்படி பார்க்க புல்லரிச்சுது என்ன. அப்ப சும்மா இருந்தா அப்படி ஒரு அந்த படத்தை பார்த்த போதுதான் இந்த வரிகள் உங்களுக்குள் வந்தது. ஆமா ஆமா, அதாவது பார்த்து இப்ப பன்னீர் குளத்துக்குள்ள இருக்கிற போது வந்து நீர் குமிழின்னு நான் நினைச்சேன். வெளியில வந்தது தண்ணிக்குள்ளதான் உலகமே இருக்கிறது. சிறப்பு, மிகச்சிறப்பு. எனக்கு அது அப்படியே பதிந்து விட்டது. அழகாக இருந்தது அண்ணா. உங்கள் அந்த தத்துவார்த்தமான வரிகள் என்றுமே தொடர வேண்டும். அந்த தத்துவார்த்தம் இல்லை, இது வந்து நினைச்சது சொன்னா இது வந்திருக்காது. ஓம் இது உண்மையில் அதுதான். நினைக்கிற விஷயங்கள் எங்களுக்குள் வராத, நினைக்காத விஷயங்கள் தான் வந்து அப்படியே தெரித்து போகும். ஆமா மிக சிறப்பாக இருந்து தொடர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. கவிக்கோ பரம விஸ்வலிங்கம் அவர்கள் இணைந்திருந்தார். சிறப்பாக அழகாக தன் இணைவை தந்திருந்தார். மிக்க நன்றி. தொடர்ந்து இணைப்போடு இணைந்திருக்கும் உறவு உற்சாக வணக்கம். வணக்கம், இனிய வணக்கம். வாங்கோ. நேரங்கள் விழுங்கப்படுவது வரையில இங்க ஜிஎம்ல இருந்து இரண்டு கொண்டே இருக்குது. கவிதை தொடங்க போறது செய்தியாவோடு அப்படி இல்லை நகர்த்தி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நான் அதுக்கும் பயந்து வந்து எனக்கு வேற வார்த்தைகளும் பெறாது. இல்ல நீங்கள் பேச வேண்டிய விஷயத்தை பேசுங்கள், பிரச்சனை இல்லை. விஷயத்துக்கு வர நேமா அதான் பேயும் பார்க்க பேயோட பேவாந்தா பிரச்சனை இல்லை. அது ஒரே மாதிரியான கவர் மாதிரி இருக்கும். சஹா பிளஸ் சஹா ஒரு இயல்பு அது வந்து பிரச்சனை இல்லை. அது மாதிரி தமிழர் காசு நாயோட நாய் வாழ்ந்தேன். அப்ப அதே மாதிரி சொல்லி நம்ம இங்க குடும்ப சண்டை வந்துட்டு தாயிட்ட போய் சொல்றது முடிச்சுட்டா அந்த பேயோட இத்தனை நாள் இருக்கிட்டா குப்பை கூட்ட போனோம்னா அப்படிதான் சொல்லி போடும். அதான் கூட சரியாக பேக்கு பார்க்கப்பட்டா புளிய மரத்துல ஏறி ஆட்டம் இல்லாம ஆட முடியாது. அந்த ஒண்ணும் செய்ய இல்லை. நான் இதுல எது பேவேண்டதான் பெரிய விஷயம். கூடுதலா ஆளுக்கு பேவேண்டது அந்த படம் கூடுதலா பாதிக்கப்படுறது அவையவளுக்கு தான் தெரியும். மாறி மாறி பாதிக்கப்படலாம், மெஜாரிட்டியில இருக்கிறது. ஆனா டோட்டலா வாக்க ஒரு அதான் எங்க 1000 காலத்து பேராண்டு சொல்லியேதான் எங்களை வாக்கு தொடருது. கலாச்சார அடி பேசிக்கே அதான் என்ன அப்படியே 1000 காலத்து பயிர வடிவ அலசி ஆராய்ச்சிதான் செய்ய போகணும். திருதி பண்டு கண்டு போட்டு அங்க ஒரு பெயிட்ட கொண்டு கொடுத்து விட்டா எல்லாம் பிரச்சனை. புளிய மரம் என்ன எல்லா மரம் வேப்ப வாசனை மாதிரி வேப்ப மரங்களும் தான். எல்லா மரமும் ஏற வேண்டியதான் வரும். எல்லா மரமும் ஒரு இறங்க வேண்டியா. நான் அப்படியே அந்த பேண்ட அதான் நான் வந்து மொழி இருக்கிறேன். அந்த பேண்டதை சில பேராங்க சொல்லுவாரு எல்லாம் ஒரு காலத்துல. ஆனா உண்மையா நீங்க சொன்ன மாதிரி புளிய மரத்துல வந்து இருந்ததுதான் ஒரு காலத்துல. எங்களோட பழைய கூறுவார்கள் அதாவது வந்து கரண்ட் வசதி இல்லாத காலங்கள். அப்பொழுது அது புளிய மரத்துல வந்து எல்லாம் அது எல்லாம் தெரிய மாட்டேன். அவர அந்த என்னென்ன மரணம் கணக்கு 2 பேண்ட கணக்கு இல்ல கூடுதலானாக்க சொல்லுவார். அப்படி நடந்த கரண்ட்
அந்த மின்சாரங்கள் வந்த பிறகுதான் அதுகள தொல்லை இல்லாம போயிட்டு. ஆனா மின்சாரங்கள் வந்த பிறகு மனித ரூபத்தில் இப்படி புலிகள் நடந்து இப்படி புளிய மரமாக தாழ்கொண்டு திரிவதாக எனக்கு பலர் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. புளிய மரத்தில் ஏறின பேயோடையும் அவர் தன்னுடைய எண்ணத்தை விரித்திருந்தார். மிக்க நன்றி அவர் பக்கமாக. தொடர்ந்து இணைய பக்கத்தை பார்ப்போம். அதற்கிடையில் 5869636 இணைப்பில் வணக்கம். வணக்கம் சாய்பா, நான் பவானி முத்தி கதைக்கிறேன். வணக்கம், வணக்கம். குரல் எங்கேயோ கேட்ட குரல், ஆனாலும் தகவல் களத்தோடு நின்று விட்டது அது. சரி வாங்க, எப்படி நலமா இருக்கிறீங்களோ? ஆமா, நலமா இருக்கிறேன். நீங்க? நான் மிக நல்ல மூச்சாமா இருக்கிறேன். காலையில இருந்து ஜிஎம் சவுங்கராஜாண்ட வேரியலுக்கு பிருந்தாண்ட பாடல், மற்றது வசந்தின் வரியலுக்கு ராகவின் பாடல், கவிக்கோயாண்ட பாடல்கள் எல்லாம் வாசிப்பார்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்க கேட்ட கேள்வி ஒன்றுக்கு, எங்கட அம்மா அப்பாவை நம்ம பெற்றவர்களை அம்மா அப்பா என்ன ஏன் அழைக்கின்றோம் கேட்டீங்க. தாய் தந்தை, அதுக்கான விளக்கத்தை சொல்லலாம்னு நான் சொல்லுங்க, நாங்களும் தெரிந்து கொள்வோம். அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் ஆனா உயிரெழுத்து, மெய் எழுத்து, மா உயிர் மெய் எழுத்து. அதே போலதான் அப்பா தன் குழந்தைக்கு தன்னுடைய வித்தாகிய உயிரை கொடுப்பவர் தந்தை. தாயானவள் தன் கருவறையில் அந்த உயிருக்கு மெய், அதாவது கண், காது, மூக்கு, உடல் உறுப்புகள் கொடுப்பவள் தாய். இந்த உயிரும் மெய்யும் கலந்து உயிர் மெய்யாக வெளிப்படுவது குழந்தை. எந்த மொழியிலும் அப்பா அம்மாவுக்கு இந்த அர்த்தங்கள் கிடையாது. நமது தமிழ் மொழியில் தான் இத்தனை அற்புதங்கள் உள்ளன. ஆகவே தாய்மொழி கற்போம், உலக மொழியில் வாழ்வோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. சிறப்பு, தொடர்ந்து கொள்ளுங்கள். மற்றது பேக்கி வாழ்க்கப்பட்ட அதை கேட்டீங்கள் தானே, அது புளிய மரத்தை அப்படியே அதை அப்படியே வெட்டி விட்டா சரி தானே, அது சரி, உடைத்து போட வேண்டியதுதான். நன்றி, வணக்கம் சாய்பா. உங்கள் தொடர் பணிக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. பவானி மூர்த்தி அவர்கள் குரல் காட்டினார். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அம்மா அப்பா என்பதற்கான அர்த்தங்களையும் சொல்லியிருந்தார். அதுவும் சிறப்பு, நாங்களும் தெரிந்து கொண்டோம். எனவே நான் மெல்லமாக இணைய பக்கத்தை புரட்டுகிறேன். இதற்கிடையில் இணையும் உறவுகளையும் நான் எடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு, கலைவாணி ஏகானந்தராஜா அவர்கள், இருக்கின்ற போது சேமிக்காது இல்லாத போது தவிக்கும் மனிதா, வீணாகும் தண்ணீரை காணாதது போல நீ போகலாம், என்னால முடியாதப்பா என்கிறார் கலைவாணி ஏகானந்தராஜா அவர்கள். தொடர்ந்து பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் புளிய மரத்தில் ஏறத்தான் வேண்டும், எடுத்த காரியத்துக்காக எந்த கஷ்டத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கருத்து என்கின்றார் கலைவாணி ஏகானந்தராஜா அவர்கள். தொடர்ந்து ஜெயம் தங்கராஜா அவர்கள், பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் புளிய மரத்தில் ஏறத்தான் வேண்டும். உண்மைதான், புளிய மரத்தில் ஏற பயந்தவர்கள் கூட, பேய் என்றால் பேதலிப்பவர் கூட, பேய்களுக்கு வாழ்க்கைப்பட்டு புளிய மரத்து உச்சிக்கு எல்லாம் குரங்கை போல தவி குதிக்கின்றார்கள். பேய்கள் ஒன்றும் கண்களுக்கு தெரிவதில்லை என கூறினால் இந்த புளியமர வாழ்வுக்காரருக்கு அகோரமான கோபம் வரும். ஏனென்றால் கண்களுக்கு தெரிகின்ற பேய்களுடன் தானே புளிய மரத்து வாழ்வு போய்கொண்டிருக்கிறது என்று ஜெயம் தங்கராஜா அவர்கள் தன்னுடைய கருத்தை இணைத்திருக்கின்றார். தொடர்ந்து திருமதி அவர்கள், இதில் என்ன விந்தை இருக்கிறது, எல்லாமே உங்கள் மோகனண்ணா ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரே, பழக்கப்பட்ட 5 அறிவு நன்னீர் குடித்ததும் திருகிறது அரங்களினால், 6 அறிவுக்கு பைப்பை மூடினால் காசு உண்டு என்றால் பார்த்து கொண்டு போவார்களா என்ன? இது தங்கள் வீட்டு டப் என்றால் இதை சும்மா விடுவார்களா? ஓடி 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 அதை ஒரு துளி தண்ணீர் கூட வெளியே போக விடாமல் அடைத்து விடுவார்கள். பாவனையும் குறைந்திருக்கும். ஆனால் இது ஒரு பொதுவான இடத்தில் ஒரு தண்ணீர் குழாய் என்பதால் இதில் கவனம் அதிகம் இல்லை என்பதை அவர் ஒரு புறமாக சொல்லி இருக்கின்றார். தொடர்ந்து ஜெயம் தங்கராஜா அவர்கள், மனிதர்களே ஜாக்கிரதை, மிருகங்களும் பறவைகளும் பகுத்தறிவை பழகிவிட்டன, காட்டுக்குள் இருப்பவை காட்டுகின்றன. மனிதர்களுக்கிடையிலான போட்டிகளை தவிப்போம், ஊர்வனவுடனும் திரிவனவுடனும் பரப்பவையுடனும் அறிவுப்போரை தொடுப்போம் என்கின்றார் ஜெயம் தங்கராஜா அவர்கள். தொடர்ந்து ஜெயா நடேசன் அவர்கள், குரங்கிலிருந்து மனிதன் வந்தவன்தானே,
தெருவில் சென்ற மனிதர்களுக்கு நீர் வீணாக போவதை கண்டுகொள்ளவில்லையா? அல்லது மனிதர்களின் அசட்டைத்தனமோ? சில சமயங்களில் மனிதன் தவறிவிடுகின்றான். பகுத்தறிவற்ற குரங்கின் செயலை போற்றியே ஆக வேண்டும் என்று ஜெயா நடேசன் அவர்கள் அடித்து சொல்கிறார். தொடர்ந்து பழமொழியின் கருத்து, பத்திரகாளியாக வாழ்க்கையில் மாறிய பெண் என்றால் ஆண் தன் உயிரை காப்பாற்றும். ஆண் தன் உயிரை காப்பாற்ற புளிய மரத்தில் ஏறினால் என்ன, மறைந்து ஓடி போனால் என்ன, மானங்காப்பது வெறுமை அல்லவா ஆணுக்கு என்கின்றார் ஜெயம். இல்ல, இது ஜெயா நடேசன் அவர்கள். பத்திரகாளியாக வாழ்க்கையில் மாறிய பெண் என்றால் ஆண் தன் உயிரை காப்பாற்ற புளிய மரத்தில் ஏறினால் என்ன, மறைந்து ஓடி போனால் என்ன, மானங்காப்பது பெருமை அல்லவா ஆணுக்கு என்கின்றார். இது ஆண்கள் பக்கமாக ஏதோ ஒன்று சொல்கின்றார் ஜெயா நடேசன் அவர்கள். தொடர்ந்து ஜெயம் தங்கராஜா அவர்கள், படம் பார்த்ததினால் மறுபடியும் குரங்குக்கு எல்லாமே இலவசமாக கிடைக்கின்றன. காசு பணம் தேவையில்லை, வீடு வாசல் தேவையில்லை, சமைக்க தேவையில்லை, கரை சேர்க்க வேண்டிய பொறுப்போ கடனோ ஒன்றுமே இல்லை. ஏன் திருமண விடயம் கூட பெற்றோர் பார்த்து செய்வதும் இல்லை. காதல் விடயம் கூட ஒரு கவர்ச்சி பார்த்து நடப்பதும் இல்லை. கவலைகள் ஆயுளுக்கும் இல்லை. எனவே இலவசமாக இயற்கையை அனுபவிக்கும் என பெரு மதிப்பிற்குரிய குரங்காரின் கைங்காரியத்துக்கு மனதோடு வரவேற்கின்றேன். எனது மூதாதையர் செயல் கண்டு சொக்கித்து போனேன் என்கின்றார் ஜெயம் தங்கராஜா அவர்கள். உண்மைதான். அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. ஆனால் அவர்களுக்கென்றும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, வரம்பு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. எனவே அவர்களின் வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது. அதுதான் உண்மை. அதற்குள்ள நாங்கள் போய் பார்த்ததில்லை. இப்போ நேற்றைய அறிந்ததும் அறியாததும் ஜெயம் தங்கராஜா அவர்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும். பறவைகள் தற்கொலை செய்து கொள்கின்றன. புறா போன்ற பறவைகள் தற்கொலை செய்து கொள்கின்றன. ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனால் பேசாத உயிர்களுக்குள்ளும் ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. கடைசி காலத்தில் எங்களை பார்க்க ஆள் இல்லையே, உணவு தேட முடியாத ஒரு கட்டம் வரும்போது தாங்களே தங்கள் உயிரை மாய்த்து கொள்கின்றன. கற்களை உண்டு மரத்தின் உச்சியில் போய் நின்று அந்த இறைப்பையின் பாரம் அதிகரிக்கும் போது அதுவாகவே தரையில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்கின்றன. பறவைகள் தற்கொலை என்றால் ஆச்சரியம்தானே? ஆனால் அது கூட அங்கும் நடக்கிறது, இங்கும் நடக்கிறது. சரி, அது ஒரு பக்கம். தொடர்ந்து சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள், 5 அறிவு ஜீவனே, தாகத்தை தீர்த்து தன்மானத்துடன் நடந்து கொண்டாய். எனக்கு சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்களின் குரலை கேட்க வேண்டும் மாதிரி இருக்குது. 5 அறிவு ஜீவனே, தாகத்தை தீர்த்து தன்மானத்துடன் நடந்து கொண்டாய். தன்னை தட்டப்பாடு உனக்கு விளங்குகிறது என்கின்றார் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். மிக்க வாழ்த்துக்கள். தொடர்ந்து சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்கள், ஊற்றெடுத்து பெருகும் எண்ணங்கள் எல்லாவற்றையும் பெருக்கெடுத்து ஓட வைத்து மெல்ல நடை பயிலாது குரங்கு மனம் படைத்த மனிதமே, தேவையான போது மெல்ல பூட்டு உன் மனச்சேமிப்பில் வெற்றி காண வேண்டாமோ, படிப்பினை வேண்டுமே என்கின்றார் சர்வேஸ்வரி கதிரி தம்பி அவர்கள். இவ்வளவு பேராக இன்று இணைந்து இந்த பழமொழியின் பக்கமாக தங்களை இணைத்திருக்கின்றார்கள். இணைந்த எல்லா உறவுகளுக்கும் நன்றிகள். பேசி மகிழ்ந்த உறவுகளுக்கு நன்றிகள். மிகச் சிறப்பாக அற்புதமாக இந்த நேரமும் நகர்ந்து கொண்டது. எனவே தாய் தந்தை என்பதற்கு எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் சொல்லிவிடுகின்றேன். குழந்தையை தாவி தழுவி எடுப்பதால் தாய் என்று அந்த காரண பெயர் வந்திருக்கிறதா. அதே போல குழந்தையை தந்த தலைவன் என்பதால் தந்தை சக ஐ, தந்தை என்று ஆனது என்றுதான் நான் படித்தது ஞாபகம் இருக்கிறது. எனவே இது எவ்வளவு தூரத்துக்கு சரியானது என்பது தெரியவில்லை. ஆனால் இதுதான் எனக்கு தெரிந்த விஷயம். குழந்தையை தாவி எடுத்து தழுவிக்கொள்வதால் தாய் என்ற பெயர் வந்திருக்கிறது. அதே மாதிரி தந்தை, குழந்தையை தந்த தலைவன், தந்த சக ஐ, தந்தையாக வந்திருக்கிறார் என்பதும் அறிந்த படித்த தகவலாக இருக்கிறது. எனவே அதையும் அப்படியே ஒரு புறத்தில் வைத்துக்கொண்டு இந்த பழமொழியின் பக்கமாக பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் புளிய மரத்தில் ஏறத்தான் வேண்டும். பொதுவாக பேயோடு இணைந்து வாழ்வது என்பது இது நடக்காத காரியம், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இணைந்த ஒரு வாழ்க்கை ஏற்பட்டாலும் கூட பேய் இந்த இது எங்களை இல்லாமல் பண்ணிவிடும். ஆனால் இது மேலோட்டமாக பார்க்கப்படுகின்ற ஒரு கருத்தாக இருக்க, இதன் உண்மை என்னவென்றால், நாங்கள் யாருடன் நட்பு கொள்கின்றோமோ அந்த நட்பு கொள்கிறவரின் கெட்ட
பாதிப்பான அதாவது கூடாத எண்ணங்கள் செயல்கள் குணம் எல்லாம் வந்து அது எங்களையும் பாதிக்கும் என்பதுதான் உண்மையான அர்த்தம். யாருடன் நாங்கள் நட்பு வைத்துக் கொள்கின்றோமோ அவருடைய குணங்கள் எங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். தீயவர்களோடு பழகினால் அந்த பாதிப்பு எங்களையும் வந்து சேரும். அந்த 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 பெயர் வந்து கெட்ட பெயர் வந்து எங்களுக்கும் வந்து சேரும். எனவே நாங்கள் நண்பர்களை தெரிவு செய்வது என்றாலும் கூட பேயோடு வாழ்க்கைப்பட்டால் என்பதற்கான உள்ளர்த்தம் இதுவாகத்தான் இருக்கிறது. ஒருவரோடு நாங்கள் நட்பு வைக்கும் போது அவருடைய குணங்கள் வந்து எங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் உள்ளர்த்தம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதுதான் பழமொழி என்றாலும் கூட தேடி தேடி நிறைய விஷயங்களை தந்து கொண்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொகுப்பாளரும் நான் ரெடி என்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கிறது மாதிரியும் இருக்கிறது. எனவே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் காணொளி கவிதைகளுக்குள் இணைந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உற்சாகமாக தொடர்ந்து நீங்கள் கவிதைகளை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இணைந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் மிக்க நன்றி, மிக்க வாழ்த்துக்கள். உற்சாகமாக இருந்தது, எனக்கும் மகிழ்வாக இருந்தது.